Hello friends, இந்த Photoshop tutorialல நம்ம scrolling banner எப்படி create பண்றதுன்னு பார்க்க போறோம். First ஒரு new document open பண்ணிக்கோங்க. இதுல type tool யூஸ் பண்ணி நீங்க wordings add பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க images add பண்ணலாம். இப்போ நான் இந்த image select பண்ணிட்டு copy paste பண்ண போறேன். இதோட size வந்து நீங்க adjust பண்ணிக்கலாம். விண்டோல போய் டைம்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் ஃப்ரேம் அனிமேஷன் கொடுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆட் ஆயிருக்கு. மூவ் டூல் யூஸ் பண்ணி இதை இப்படி கீழே கொண்டு வந்துடலாம். டூப்ளிகேட் ஃப்ரேம் கொடுங்க. இப்போ இந்த ஃப்ரேமில் நம்ம இதை மூவ் பண்ணி மேலே கொண்டு வர்றோம். இப்போ இங்கே ட்வீன் அனிமேஷன் கொடுங்க. ஃப்ரேம்ஸ் டு ஆட் 10 கொடுத்துக்கோங்க. இங்கே ட்வீன் வித் வந்து ப்ரீவியஸ் ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேம்ஸ் ஆட் ஆயிருக்கு. இந்த லாஸ்ட் ஃப்ரேமை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணுங்கள். மூவ் டூல் யூஸ் பண்ணி இப்படி மேலே கொண்டு வைக்கலாம். இப்போது எகெயின் வந்து நீங்கள் ட்வீன் கொடுத்துட்டு 10 ஃப்ரேம்ஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே ஃபார் எவர் கொடுத்துக்கலாம். ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து நோ டிலே இருக்கிறனால ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் டைம் உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 0.2 கொடுக்குறேன். இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரோலிங் பேனர் வந்து அனிமேட் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுன்னா ஃபைலில் போய் எக்ஸ்போர்ட் ரெண்டர் வீடியோ கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நிறைய டியூட்டோரியலில் இந்த அனிமேஷன் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம ஸ்க்ரோலிங் பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.